வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு இடம் வாங்கணும், ஒரு மண் வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு பொருள் மண்ணை சார்ந்து எந்த பொருள் வாங்குகிறாங்களோ அது வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வாங்க முடியாது. காசு பணம் வச்சுருப்பாங்க, வாங்கலான்னு போவாங்க, ஆனால் வாங்க முடியாது. அது ஏதோ ஒரு சூழ்நிலை சரியில்லைன்னா, அவங்களுக்கு நேர காலம் சரியில்லைன்னா அதை வாங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அந்த மண் வந்து சீக்கிரமாக வாங்குகிற மாரி ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன். அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த தடையை விலைக்கு தடையை உடச்சி உங்களுக்கு வந்து அந்த மண்ணை வாங்கிறதுக்கான வழியை கொடுக்கும். நான் சொல்கிற மாரி செய்யுங்க. என்ன பண்ணுறீங்க, வாழை மரத்தில் வந்து அந்த வாழைப்பூ இருக்குது இல்லையா, வாழைப்பூ ஒன்று வாங்கி வந்து வச்சுக்கிங்க. அந்த வாழைப்பூ என்ன பண்ணுறீங்க, அந்த மேலே இருக்கிறது பூவுக்கு மேலே ஒரு மட்டை மாரி இருக்கும் பாரு, அந்த இதழ் மாரி இருக்கும். அதில் வந்து ஒரு 3 இதழ் வேணும். அந்த பூவுக்கு மேலே அந்த இதில் இருக்கிற மட்டையில் ஒரு 3 இது வேணும். அவ்வளோ நீட்டு இருக்கும் பார்க்கறதுக்கு. அது நம்ம பிரித்து எடுத்திங்கன்னா நீட்டாக வரும். ஒரு மாதிரியாக நம்ம குழியாக அந்த இருக்கும். அதை என்ன பண்ணுறீங்க, ஒரு 3 இடத்த வந்து சாமியாண்ட வச்சுருங்க, நடுவூட்டில் பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நாட்டு மருந்து கடையில் போயிட்டு மண் குமிழியும் இல்லை கருப்பு குமிழியும், அதிலே வந்து ஒரு 3 ரகம் இருக்குது. மண் குமிழியை வாங்கிக்கிங்க, மண் குமிழியம் தான் வாங்கிக்கிங்க, இல்லை கருப்பு குமிழியம் அதை வாங்கிக்கிங்க. ஏதாச்சும் இது 2த்தில் எதனா ஒன்று வாங்கிக்கிங்க. அதை வாங்கி எடுத்தாந்து என்ன பண்ணுறீங்க, இந்த வாழை எதர் பிரித்து வச்சுக்கிறீங்க இல்லையா 3, அதில் வந்து இதில் ஒரு 50 கிராம், இதில் ஒரு 50 கிராம், இதில் ஒரு 50 கிராம் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு மண்ணால் செஞ்ச அகல், இந்த சரி பண்ண வைக்கிறாங்க இல்லையா அந்த கடையில், இல்லை ஏதாவது கடை அது போல் கடையில் விற்கும் இந்த மண் அகல். அதில் வந்து ஒரு 3 அகல் வாங்கியாந்து இதில் ஒரு அகல் இதில் ஒரு அகல் வச்சு பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க. பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றி இதை என்றைக்கு செய்யணுன்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இல்லைன்னா பௌர்ணமிக்கு செய்யலாம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை. இதை 3த்தில் எதில் ஒன்றாலும் செய்யலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை அந்த விளக்கை ஏற்றிட்டு நல்லா வேண்டிக்கிங்க. எப்படி வேண்டுறீங்கன்னா, சீக்கிரம் ஒரு மண் அமையணும், ஒரு இடம் அமையணும், அமைஞ்சு நாங்கள் இதை வாங்கிக்கின்னு போயிட்டு வீடு கட்டணும், இல்லை ஒரு நிலம் வாங்கணும், ஏதாச்சும் உங்களுக்கு எந்த ஆசைப்பட்டு வாங்குறீங்களோ ஆனால் மண்ணை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கணும். வீடு வாங்கணும், அது வாங்கணும்லாம் செஞ்சுன்னா இது பலிக்காது. மண் நிலமாக சார்ந்ததாக இருக்கணும். நிலம் வாங்க போகிறீங்களா இல்லை பிளாட்டு வாங்க போகிறீங்களா, எதுவாக இருந்தாலும் மண்ணை வாங்குகிற பொருளாக இருக்கணும். நீங்கள் அதுபோல் வந்து இந்த விடம் வந்து எங்களுக்கு சீக்கிரம் வேணும், வாங்கிட்டு சீக்கிரமாக வீடு கட்டின்னு போகணும், இல்லை ஒரு நிலம் வாங்கணும், நிலம் வாங்கி நம்ம எதாவது இது தோட்டத்தோரை வைக்கிற மாரி பயிர் எதாவது வைக்கிற மாரி நீங்கள் எதாவது வேண்டிக்கணும். என்ன பண்ணுறீங்க, காலைல அது சாயந்தரம் ஏற்றுறீங்களா, தூக்கி மறுநாள் காலைல அதை எல்லாத்தையும் அந்த வாழை எதில் வந்து தண்ணியில் எடுத்து போய் போட்டுருங்க. இந்த விளக்கு அந்த அகல் இருக்குது இல்லையா, அந்த அகலை வந்து அதையும் தூக்கி போட்டுருங்க. அது தேவைப்படாது, ஏன்னா பரிகாரத்துக்கு செய்யும்போது இது மறுபடியும் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு மறுபடியும் புதுசாக அது போல் அந்த வாழை இதழ் வச்சு 3 விளக்கு வச்சு அந்த மண் குமிழியும் இப்போ எடுத்தாந்து போட்டு அது மேலே விளக்கு வச்சு ஏற்றுங்க. இதை வந்து ஒரு 7 தடவை தொடர்ந்து செய்யணும். 7 வாரம். இந்த வெள்ளிக்கிழமை செஞ்சாலும் 7 வெள்ளிக்கிழமை செய்யலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்போலாம் சந்தர்ப்பம் கிடைக்குது, ஆனால் பௌர்ணமிக்கு செய்யணும், இல்லைன்னா ஜென்ம நட்சத்திரம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை, இது போல் செய்யலாம். இல்லை மாதத்துக்கு 3 தடவை கூட உங்களால் செய்ய விருப்பம் இருந்தால் செஞ்சுக்கலாம். அது போல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மண் வாங்குகிற தடை இருந்ததுன்னா அதை விலைக்கிடும், தடையை உடச்சிட்டு உங்களுக்கு வந்து எளிமையான முறையில் ஒரு டக்குன்னு ஒரு மண் அமைஞ்சிடும். உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைப்பீங்க, வாங்கவே முடியாது. ஒரு மண் வாங்கணும், நம்ம ஒரு வாங்கி வீடு கட்டிக்கின்னு போகணும்னு நினைப்பீங்க, ஆனால் வாங்கிக்கின்னு போகவே முடியாது. அது வாங்க போகிற டைமெல்லாம் தடை வந்துடும். ஏதாச்சும் ஒரு சிக்கலில் நம்ம வந்து நின்றோம். அது நம்ம கைக்கு வந்தாலும் இப்போ பணமே கட்டி அந்த பணத்தை திருப்பி வாங்கிக்கிற அளவுக்கு ஒரு மாதிரியாக நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். மண்ணுக்கு பணம் கட்டியிருப்பீங்க, அந்த பணத்தை வந்து வேறு ஒருத்தன் அந்த மண்ணை வாங்கிட்டு இருப்பான், உங்களுக்கு அந்த பணம் ரிட்டன் வந்துடும். என்னடா நம்ம பொருள் வாங்க முடியலேன்னு உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கம் எல்லாத்தையும் இதெல்லாம் சரி பண்ணிவிடும். உங்களுக்கு மண்ணை வாங்கிறதுக்கான ஒரு எளிமையான வழியை காமிச்சு விடும் இந்த பரிகாரம். நான் சொன்ன மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியான முறையில் இந்த உங்களுக்கு மண்ணா இல்லை நிலமா எதாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் சொன்னபடி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.